க்ளீன் பண்ணாமே இருக்கக்கூடிய ஒரு சோலார் பேனலில் ஒரு நாளைக்கு 15 யூனிட் உற்பத்தி ஆகணும். ஆனால் 12 யூனிட் தான் உற்பத்தி ஆகுது அப்படின்னா 5 சிஸ்டத்துலேயும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 15 யூனிட்டு உங்களுக்கு டவுன் ஆகிடுது ஒரு நாளுக்கு. அப்போ ஒரு 10 நாளுக்கு பார்த்தீங்கன்னா 150 யூனிட்டு. அப்போ ஒரு 750லேருந்து 800 யூனிட் ஒரு மாதத்துக்கு டவுன் ஆகுது. இதை நீங்கள் ஓவராலாக கால்குலேட் பண்ணி பாருங்கள், ஒரு வருஷத்துக்கு எவ்வளோ யூனிட்டு நமக்கு தூசினால் பாதிக்கப்படுதுன்னு. இதையெல்லாம் மனசில் வச்சு அப்பார்ட்மெண்ட்டில் இருக்கிறவங்க எல்லாருமே ஒத்துழைப்பு கொடுத்து அதை கரெக்டான விதத்தில் க்ளீன் பண்ணி பராமரித்து வரும்போது நம்ம ஒரு கார் வாங்குற மாதிரி தான். ஒரு 5 லட்சம் 10 லட்சத்துக்கு நம்ம கார் வாங்குகிறோம், அதை கட்டாயம் துடைச்சிட்றோம். அது மாதிரி நீங்கள் வாக்கிங் போகும்போது மாடியில் போய் நம்முடைய பேனல் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்து அதை க்ளீன் பண்ணி வச்சுட்டிங்க அப்படின்னா ஒரு 10 வருஷம் குறைஞ்சபட்சம் எந்த பிரச்சனையும் இல்லாமல் ஃபுல் ப்ரொடக்ஷன் கெப்பாசிட்டியில் இருக்கும். இனி வரும் காலங்களில் ஒவ்வொரு வருஷத்துக்கு ஒருக்க 4% கரண்ட்டு பில் கூட்டுவாங்க. இப்போ வேறு நிறைய போர்களும் பிரச்சனைகளும் இருக்கும்போது உங்களுக்கு பெட்ரோல் தட்டுப்பாடு ஆக போகுது. அதை நல்லா பார்த்துக்கோங்க. டோட்டல் ரிசர்வ் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய பெட்ரோல் கிடைக்கக்கூடிய அளவே இன்னும் 15 வருஷம்தான். நீங்கள் கட்டாயம் சோலாருக்கு மாறியே ஆகணும். உங்களுடைய வெஹிக்கிள் எல்லாமே 2 வீலர் எல்லாமே 4 வீலர் எல்லாருமே பேட்ரி வெஹிக்கிளுக்கு மாறிடுங்க. இனிமேல் சோலார் பவர் தான் உலகம் ஆளப்போகுது. இன்றைக்கி தேதியிலையும் உலகத்தில் இருக்க அத்தனை உயிரினங்களும் உயிர் வாழ்கிறது சூரிய சக்தியில் இருந்து தான். ஒரு 15 நாளைக்கு சூரியனே வரலைன்னா எல்லா பேருமே இறந்து போயிடும். அந்த மாதிரி ஒரு கொடுமையான சக்தி இந்த பூமியில் இருக்குது. அதை சூரிய சக்தி தான் பிழைப்பு கொடுக்குது, உயிர் கொடுக்குது. இன்றைக்கி நம்ம 2 சக்கர வாகனம் 4 சக்கர வாகனம் எல்லாத்துக்கும் தேவையான மின்சாரத்தை இதில் உற்பத்தி பண்ணலாம். மொத்தமாக நம்ம வாழ்வதற்கு தேவையான அவ்வளவு சக்தியும் சூரிய சக்தியிலேருந்து உற்பத்தி